இப்போ செட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். A set is a collection of well-defined distinguishable objects. So set அப்படின்னா என்னன்னா collection. நம்ம ஒரு சில elements-அ collect பண்றோம். It is a collection of well-defined. உள்ள இருக்கிற ஒரு elements-க்கு நம்மளால define பண்ண முடியணும். Say for example, இது 1, இது 2, இது 3, இது 4னு சொல்லிட்டு நம்மளால தெளிவா define பண்ண முடியணும். அப்படி define பண்ண முடியணும். At the same time distinguishable. Distinguishable என்ன? Distinguished-ஆ இருக்கணும். ஒவ்வொன்றும் வேற வேறையா இருக்கணும். ஒரே element it should not be repeated again and again and again. ஓகே, அந்த தனித்தன்மையா இருக்கும். இங்க பாருங்க 1 வேற 2 வேற எந்த எலிமெண்ட்ஸுமே ரிப்பீட் ஆகல இந்த இடத்துல. சோ இது எல்லாமே வெல் டிஃபைன்ட் டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், டிஸ்டிங்விஷபிள் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கு. அப்ப என்னன்னு சொல்றோம்? A set is a collection of well defined and distinguishable objects. அதே மாதிரி கீழ பாருங்க A B C D etc up to Z. Yes or no? அடுத்தது 2 4 6 8 etc. எண்டிங் இல்ல, போயிட்டே இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? வெரி வெல் டிஃபைன் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் எல்லா எலிமெண்ட்ஸுமே டிஸ்டிங்விஷபிள் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கு. அப்ப இது செட் அப்படின்னா எது செட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வரும். Say for example, இப்ப set of stars in the sky அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அது செட்டா செட் இல்லையான்னு கேட்டா மேக்ஸிமம் நம்மள என்ன சொல்றோம்னா அது செட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் அது ஒரு செட் தான். மேல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸை சொல்றோம். ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ண முடியாது. ஆனா அந்த ஒரு ஸ்டாருமே வெல் டிஃபைன்டு தான். கரெக்ட்டா? அதே மாதிரி டிஸ்டிங்விஷபிள், ஒவ்வொன்றும் வந்துட்டு இன்னொன்னுல இருந்து மாறுபட்டு இருக்கு. ஸோ ஒரு எலமெண்ட்டும் ஒரு ஸ்டாருமே, மேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாருமே வெல் டிஃபைன் அட் த சேம் டைம் டிஸ்டிங்விஷபிள் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அதுவும் செட்ல தான் கணக்கு வரும். செட் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை, செட் ஆஃப் ஸ்டோன்ஸ் இன் த எர்த், செட் ஆஃப் ஹேர்ஸ் இன் மை ஹெட், அது கூட நீங்க சொல்லலாம். இது எல்லாமே செட்ஸ் தான். அதெல்லாம் என்னன்னா இன்ஃபைனைட் செட், டைப்ஸ் ஆஃப் செட்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா? செட்ஸ்னுடைய டைப்ஸ், அதுல வந்துட்டு வேற வேற டைப்ஸா வரும், வேற வேற வகைகளா வரும். ஆனா அது எல்லாமே செட் தான். அப்ப எது செட் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெல் டிஃபைன்டா இருக்காது, அந்த ஸ்டேட்மெண்ட் கிளியரா இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா செட் ஆஃப் டால் பாய்ஸ் இன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரி, டால் பாய்ஸ், அந்த டால் பாய்ஸ் பாருங்க கிளியரா இல்ல. டால் யாரை விட டாலா இருக்கணும், இல்ல எதை விட டாலா இருக்கணும், கிளியரா இல்ல. செட் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ், குட் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஆன் வாட், கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா? குட் அட் ஸ்போர்ட்ஸா, இல்ல குட் அட் ஸ்டடீஸா, குட் இன் சிங்கிங்கா, இல்ல வந்துட்டு அத்லெட்டா, எதுல தெளிவா சொல்லல. கரெக்ட் தானே? செட் ஆஃப் குட் மூவிஸ்னு சொல்லி சொல்றாங்க. குட் மூவிஸ், வாட் யூ மீன் பை செட் ஆஃப் குட் மூவிஸ்? இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் மூவி பிடிக்கும். இப்போ இதுல உங்கள பாத்தீங்கன்னா யாராவது ஒரு சிலருக்கு வந்துட்டு காமெடி மூவி பிடிக்கும். கரெக்ட் தானே? ஸோ ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டை பொறுத்து தான் அங்கே வந்துட்டு எலமெண்ட்ஸ் டிசைட் ஆகுதே தவிர்த்து கரெக்டாக வந்துட்டு அந்த செட் வந்து வெரி வெல் டிஃபைன் பண்ணலை. ஸோ அந்த மாதிரியானது செட்டு கிடையாது. அதை தாண்டி மிச்ச எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம்? we call it as a set. அதே மாதிரி ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, செட்டை வந்துட்டு 3 வகையில ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்ன வகை? ஃபர்ஸ்ட் ஒன் ரோஸ்டர் ஃபார்ம், டைரக்டா என்ன செய்யறோம்? எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதுறோம். ரெண்டாவது செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லி சொல்லுவோம். செட் பில்டர் ஃபார்ம்னா ஒரு பர்டிகுலர் ரூல் கொடுத்து அந்த ரூலை வந்துட்டு அடிப்படையா வச்சுக்கிட்டு அந்த செட்டை உருவாக்குறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ், ஒரு செட் எழுதிக்கலாம், ஏஓ பிஓ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், எக்ஸ்ன்றது ஒரு நேச்சுரல் நம்பர் சச் தட் இந்த எக்ஸ் என்னன்றது எழுதுவேன் 1 less than x less than 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இப்போ இங்க நான் ஒரு ரூல் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ன்றது எதை குறிக்குதுன்னா அந்த எலமெண்ட்டை குறிக்குது. அது ஒரு நேச்சுரல் நம்பரா, அது எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கும்? 1க்கு மேல 2வை விட உள்ள இருக்கு. அப்ப 2,3ன்றது எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இந்த மெத்தடுக்கு பேர் என்ன? செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து மூணாவது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நான் சொன்னல செட் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் தி ஸ்கை, ஐ அம் எக்ஸ்பிளைனிங் இட் த்ரூ தி வேர்ட்ஸ். கரெக்டா? ஒரு சென்டென்ஸ் மூலமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்றது we can say it as a descriptive form. சோ என்னென்ன ஃபார்ம்? ரோஸ்டர் ஃபார்ம், செட் பில்டர் ஆர் ரூல் ஃபார்ம். மூணாவது ஃபார்ம் என்ன? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் படிச்சிருப்பீங்க. செட்ஸ்னுடைய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வகைகள் படிச்சிருப்போம்? சிங்கிள்டன் செட் படிச்சிருப்போம், எம்டி செட் படிச்சிருப்போம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு சும்மா ரீகேப் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஞாபகத்துக்கு வரும். இல்ல ப்ரீவியஸ் இயர் புக்ஸ்ல பாருங்க. எம்டி செட், சிங்கிள்டன் செட், அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட், ஈக்குவல் செட், ஈக்குவலன்ட் செட், ஈக்குவல் செட்ஸ், ஈக்குவலன்ட் செட்ஸ். அதுக்கப்புறம் வேற என்ன வரும்? சப்செட். கரெக்டா? அதுக்கப்புறமா என்ன? ப்ராப்பர் சப்செட், இம்ப்ராப்பர் சப்செட், பவர் செட், சூப்பர் செட். இந்த செட் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்ல வரும். செட்ஸ்னுடைய வகைகள். இந்த 3 ரெப்ரசன்டேஷன், அதாவது எப்படி என்ன காமிச்சிக்கிறேன், எப்படி என்ன ரெப்ரசன்ட் பண்றேன். இப்போ நானே டிஷர்ட்ல வரலாம், கரெக்ட் தான், இல்ல ஒரு ஷர்ட் போட்டு வரலாம். இதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்றன்ற மாதிரி செட்டை 3 வகையில ரெப்ரசென்ட் பண்ணலாம். நான் சொன்ன டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்ன்றது செட்ஸ்னுடைய வகைகள். அதுல என்னென்னலாம் வந்துட்டு
டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது டைப்ஸ் ஆஃப் செட். அது வேற இது வேற. சரியா? சோ இதெல்லாம் வந்துட்டு செட்ஸ்னுடைய பேசிக்ஸ். அதே மாதிரி ஆபரேஷன்ஸ் ஆன் செட்ஸ். ஆபரேஷன்ஸ் ஆன் செட்ஸ்னா என்ன? இப்போ நம்ம ஒரு ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த ரெண்டு நம்பரை நம்ம என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், எல்சிஎம் ஜிசிடி கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி என்ன வேணா செய்யலாம். அந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ல நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆபரேஷன்ஸ் ஆன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கரெக்ட் தானே? இப்போ அதே மாதிரி இந்த செட்ஸ்ல ஆபரேஷன்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்னு யூனியன் ஆஃப் செட்ஸ், இதுவும் படிச்சிருக்கோம். A யூனியன் B, B யூனியன் C சொல்லிட்டு போடுவோம். அடுத்து இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ், ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதுறது, அது இன்டர்செக்ஷன். செட் டிஃபரன்ஸ் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். A டிஃபரன்ஸ் B, B டிஃபரன்ஸ் னு சொல்லிட்டு. காம்ப்ளிமெண்டேஷன் A dash B dash, ஞாபகம் வருதா? சோ இதெல்லாம் என்னன்னு சொல்றோம்? we call it as operations on sets அப்படினு சொல்லிட்டு சொல்றோம். சோ ஏன் இந்த operations on sets வந்து நாம பண்றோம்? இப்போ Aன்றது ஒரு செட் இருக்கு, Bன்றது ஒரு செட் இருக்கு. இப்போ நான் A யூனியன் B அப்படினு சொல்லிட்டு ஒன்னு போடுறேன். அப்ப என்ன வரும் இதுல? 1, 2, 3, 4, 5, A, B, etc. up to Z வரைக்கும் வரும். கரெக்ட்டா? இந்த செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வரும், இந்த செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வரும். provided எந்த எலிமெண்ட் 2 டைம்ஸ் என்ன ஆக கூடாது? ரிப்பீட் ஆக கூடாது. நான் என்ன கேக்குறேன்னா, எதுக்காக நான் இந்த யூனியன் பண்ணனும்? அல்லது எதுக்காக நான் இந்த இன்டர்செக்ஷன் பண்ணனும்? எதுக்காக செட் டிஃபரன்ஸ் பண்ணனும்? எதுக்காக காம்ப்ளிமெண்டேஷன் பண்ணனும்? that is the reason behind it. இந்த ரெண்டு செட்டை வச்சு ஒரு புது செட்டை நான் உருவாக்குறேன். using these two sets I am framing a new set. அதுக்காக தான் நமக்கு இந்த ஆபரேஷன்ஸ் ஆன் செட்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. இந்த சேம் வே இந்த ஆபரேஷன்ஸ் ஆன் செட்ஸ் மாதிரியே, இந்த நாலு ஆபரேஷன்ஸ் மாதிரியே நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் ஒரு ரெண்டு செட்டை வச்சு ஒரு புது செட்டை வந்துட்டு உருவாக்குறதுக்கு பயன்படுது. சரியா? இப்போ அடுத்தது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த செட்ஸ்னுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. செட்ஸ்னுடைய பேசிக்ஸ் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுன்னா அதை விட கொஞ்சம் அதிகப்படியான கான்செப்ட் வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதை விட கொஞ்சம் பெரிய கான்செப்ட் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் சொல்லிக்கலாம். அது வந்துட்டு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இதுல இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? இதனுடைய டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்றது ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்துட்டா உங்களுக்கு டெஃபினேஷன் ஈஸியா புரிஞ்சிடும். நான் என்ன செஞ்சிருக்கேன் பாருங்க. செட் A 1, 2 சொல்லி எடுத்திருக்கேன். செட் B ல 3, 4 சொல்லி எடுத்திருக்கேன். இங்க ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு, இங்க ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ இப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னா A, இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை மென்ஷன் பண்றதுக்கு I used to put the cross. சோ நான் A cross B இப்போ நான் போட போறேன். சோ இப்போ A cross B போட்டா என்ன பண்றேன்னு பாருங்க. இதுல ரெண்டு எலிமெண்ட்ஸ், இதுல ரெண்டு எலிமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட பேர் ஆகுது. பேர்னா என்ன? ஜோடி சேருது. அப்ப 1, 3. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் கூட ஜோடி சேருது. 1, 4. அடுத்து செகண்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட ஜோடி சேருது. 2, 3. அடுத்து செகண்ட் எலிமெண்ட் கூட ஜோடி சேருது. 2, 4. இத தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்றோம். ஒண்ணு கிடையாது. ஃபர்ஸ்ட் செட் A ல இருக்கிற ரெண்டு எலிமெண்ட், செட் B ல இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்ல என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ல எல்லாம் பேர் ஆக முடியுமோ பேர் ஆகணும். பட் ஒரே ஒரு கண்டிஷன், முதல்ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே A ல இருந்து தான் வரணும். ரெண்டாவதா இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே B ல இருந்து தான் வரணும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் 1, 1, 2, 2 எல்லாமே A ல இருந்து தான் வந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட்ல இருக்கிறது பாருங்க 3, 4, 3, 4 எல்லாமே B ல இருந்து தான் வந்திருக்கு. சோ இவ்வளவுதான் விஷயம். சோ எல்லா பாசிபிள் ஆர்டர்டு பேர்ஸும் ஒண்ணா சேரணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது A ல இருக்கணும். அந்த ஆர்டர்டு பேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் A ல இருந்து வரணும், செகண்ட் இருக்கிற எலிமெண்ட் B ல இருந்து வரணும். இத தான் நாம என்னன்னு சொல்றோம்? we call it as a Cartesian product of two sets அப்படினு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். if A and B are two non-empty sets, those two set should be non-empty set. empty set இருக்க கூடாது. empty set இருந்தா உங்களுக்கு A cross B போட்டீங்கன்னா the answer will be empty set. so A B ரெண்டுமே non-empty set தான். அப்போ then the set of all ordered pairs, நான் சொன்னேனா எப்படி எல்லாம் ஜோடி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு pair ஆகணும். the set of all possible ordered pairs A, B. A, B ன்னு சேர்ந்திருக்கு பாருங்க. இது A, இது B, இது A, இது B. small a, small b, capital B ன்றது செட், elements small a, small b ன்னு சொல்லிக்கோங்க. small a, small b. so set of all possible ordered pairs A, B such that A belongs to A. A ன்றது என்ன? small a வா? இது எதில இருந்து வரணுமா? A ன்ற செட்ல இருந்து வரணும்ன்றோம். and B belongs to B. கரெக்ட்டா பாருங்க. B ன்றது என்ன? இந்த small element. இது இதில இருந்து வரணும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் இதில இருந்து வரணும் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. It's called the Cartesian product of A and B and is denoted by A cross B. புரியுதா சொல்றது? இன்னொரு தடவை பாருங்க. A உம் B உம் ரெண்டு நான் எம்ப்டி செட்ஸ். then the set of all ordered pairs எப்படி எல்லாம் ஜோடி சேர்றதுக்கு ordered pairs-ஆ சேரணும். எப்படி எல்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படி எல்லாம் சேரணும். அதுல A ன்றது இது A, B. இது small a, இது small b, small a, small b, small a, small b, small a, small b.
ஏன்றது A செட்ல இருந்து வரணும், Bன்றது B செட்ல இருந்து வரணும். அதான் போட்டுருக்காங்க. such that A belongs to, இது belongs toன்ற சிம்பிள், இது இதுல இருக்குன்னு அர்த்தம். ஏன்ற எலிமெண்ட் இந்த செட் A ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது இதுல இருக்கு, இது இதுல இருக்கு. ஓகேங்களா? is called the Cartesian product of A and B. இதை தான் A க்கும் B க்குமான Cartesian product ன்னு சொல்றோம். இது எப்படி டிஃபைன் பண்றோம்னா A cross B அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ இத ரூல் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. A cross B equal to எப்படி எழுதிருக்காங்க பாருங்க, A, B அந்த வடிவத்தில் தான இருக்கு. A, Bன்ற ஃபார்ம்ல தான் இருக்கு. இதுல Aன்றது A ல இருந்து வருதா, கரெக்ட் தானே? Aன்றது எலிமெண்ட், இந்த Aன்றது செட். ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் A செட்ல இருந்து வருது, செகண்ட்ல இருக்கிற எலிமெண்ட் B செட்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. So this is the Cartesian product of two non-empty sets. So Cartesian product of two empty sets வந்தா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அந்த ரெண்டு செட்ல ஏதாவது ஒன்னு empty set வந்தா கூட அதோட Cartesian product also will be empty set. Hi, welcome to the class. இப்போ நம்ம பார்க்க போறது exercise number 1.1 உடைய first sum, first romanல first sum. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, find A cross B, A cross A and B cross A. இந்த மூணு Cartesian products கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்காக உங்களுக்கு ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. Set A it's 2, -2 and 3, and set B is 1, -4. So using these two sets you need to find out these three Cartesian products. Let's see how. So A and B set இருக்கு. First A cross B கண்டுபிடிங்க. A cross B equal to write down the A and B sets 2, -2, 3 cross write down the B set 1, -4. இப்போ இதுக்கு Cartesian product எப்படி கண்டுபிடிப்பீங்க? What is the Cartesian product? The set of all possible ordered pairs. எதை எப்படி ஜோடி சேர்த்தறோம் அப்படின்றத பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இது ரெண்டுத்து கூடயும் பேர் பண்ணிக்கணும். 2 இங்க போட்டுக்கறேன், இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் போட்டுக்கறேன். அதே மாதிரி 2 போட்டுக்கறேன், செகண்ட் எலிமெண்ட் போட்டுக்கறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து ரெண்டு கூடயும் பேர் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. -2 எடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் கூட பேர் பண்றேன். -2 எடுத்து செகண்ட் எலிமெண்ட் கூட பேர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி தேர்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. 3, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட பேர் பண்றேன். தேர்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, செகண்ட் எலிமெண்ட் கூட பேர் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். இதுல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் எடுத்து இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் கூடயும் பேர் பண்ணா அதுதான் Cartesian product. See, first element with first element, first element with second element. Is it okay? Second element with first element, second element with second element. Third element with first element and third element with the second element. So now this is nothing but A cross B. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க பாருங்க, A cross A கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So what is A cross A? ரெண்டு செட்டுமே A வாவே எழுதணும். What is A set? 2, -2, 3 cross 2, -2, 3. இப்போ இதோட Cartesian product கண்டுபிடிங்க, which is 2, 2, 2, -2, 2, 3. அடுத்து செகண்ட் எலிமெண்ட் எடுத்து மூணுத்து கூடயும் பேர் பண்ணுங்க. -2, 2, -2, -2 and -2, 3. and அடுத்தது தேர்ட் எடுத்து மூணுத்து கூடயும் பேர் பண்ணுங்க. 3, 2, 3, -2, 3, 3. This is how we find out A cross T. Now this is the Cartesian product, A cross A. அடுத்தது B cross A கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So B cross A is nothing but need to write down the B set in the beginning. B set is 1, -4 cross A set is 2, -2, 3. இப்போ அதே மாதிரி தான் Cartesian போட போறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து மூணுத்து கூடயும் பேர் பண்ணுங்க, செகண்ட் எடுத்து மூணுத்து கூடயும் பேர் பண்ணுங்க. 1, 2, 1, -2, 1, 3. Then -4, 2, -4, -2 and -4, 3. Okay, so this is how we frame A cross B, A cross A and B cross A. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2, 1 இத பேர் பண்ணும்போது நான் 2, 1 னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதி இருக்கேன். இத மாத்தி நான் 1, 2 னு எழுதலாமானா எழுத கூடாது. ஏன் அப்படினா இந்த 2, 1 அப்படின்றது இதுக்கு பேர் வந்து ஆர்டர்ட் பேர். சோ ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், செகண்ட் இருக்கிற எலிமெண்ட் தான் செகண்ட்ல இருக்கணும். இது நீங்க டெஃபினிஷன்லயே படிச்சிருப்பீங்க. இத மாத்தி 1, 2 னு எழுதுனீங்கன்னா இட்ஸ் ராங். ஓகே, அதே மாதிரி finding out the number of elements in the cross product is so easy. இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கு பாருங்க, 3 elements இருக்கு, இதுல 2 elements இருக்கு. So 3 2s are 6 elements உங்களுக்கு cross product உடைய ரிசல்ட்ல வரும். 1 2 3 4 5 6 6 elements இருக்கா பாருங்க. அதே மாதிரி பாருங்க இதுல 3 elements டோட்டலா நீங்க cross product போடும்போது you'll be getting 9 elements. 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்து 2 elements 3 elements 2 3s are 6 elements இங்க.
இப்போ இது ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்னுடைய செகண்ட் சம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இதே மூணு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் a cross b a cross a b cross a மூணு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதுல a b equal to p, q னு போட்டுருக்காங்க. So what does it mean? ரெண்டு செட்டுமே p, q தான். செட் a வை தனியா எழுதிக்கோங்க p, q. அதே மாதிரி செட் b யை தனியா எழுதிக்கோங்க. அதுவும் என்னது p, q தான். இப்போ இந்த ரெண்டு செட்ஸையும் வச்சு you need to find out these three cross products. First find out பண்ணுங்க a cross b. How will you find out this? First write down the a set, that is p, q cross. You need to write this b set once again, that is p, q, which is equal to cross product எழுதுனீங்கன்னா what you will be getting? p, p, q, and then q, p and q, q. That's it. So this is the answer for a cross b. The next one is a cross a, which is equal to p, q cross. Once again a set is also p, q, which is equal to p, 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 q, q, p, q, q. Then finally we have got b cross a equal to, what is b set? p, q cross what is a set? That is also p, q, which is equal to p, 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 q, q, p and q, q. So இதுல பாத்தீங்கன்னா இந்த மூணு ஆன்சருமே ஒண்ணா தான் இருக்கு. a cross b னுடைய ஆன்சர், a cross a னுடைய ஆன்சர், b cross a னுடைய ஆன்சர். because இங்க ரெண்டு செட்ஸுமே சேமா இருக்கு. சோ ரெண்டுத்துலயுமே ரெண்டு ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. 2 2s are 4 elements, 2 2s are 4 elements, 2 2s are 4 elements. இப்போ இது ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்னுடைய தேர்ட் சம். find a cross b, a cross a and b cross a. இங்க வந்துட்டு ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. செட் A வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா m cross n, and set B என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, empty set அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. What do you mean by that empty set? The set does not contain any elements. சரி, நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ரெண்டு செட்டுக்கு வந்துட்டு கிராஸ் ப்ராடக்ட் போடும்போது ரெண்டு செட்டுமே நான் எம்டி செட்ஸா இருக்கணும். அப்பதான் உங்களால கிராஸ் ப்ராடக்ட் போட முடியும். அந்த ரெண்டு செட்ல ஏதாவது ஒன்னு எம்டி செட்டா வந்துருச்சு அப்படினா the result also will be empty set. கண்டிப்பா அந்த ஃபைனலா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த ரிசல்ட் என்னவா தான் வரும், எம்டி செட்டா தான் வரும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் போடுங்க பார்க்கலாம். a cross b, which is equal to m, n cross empty set. empty set நீங்க இப்படி போட்டாலும் கரெக்ட் தான், அல்லது இப்படி போட்டாலும் கரெக்ட் தான். which is equal to நான் என்ன சொன்னேன், ரெண்டு செட்ல ஏதாவது ஒன்னு empty set வந்ததுனா the final answer is going to be what? empty set. அதுக்கு அடுத்தது a cross a. a cross a என்ன செய்வீங்க, ரெண்டு தடவை a செட்டை எழுதுவீங்க. இது நம்மளால போட முடியும். m, n cross m, n. a செட்டை ரெண்டு தடவை எழுதிருக்கேன். which is equal to pair பண்ணுங்க பார்க்கலாம். m, m. அடுத்து first element second element pair பண்ணுங்க. m, n. அடுத்து second element first element pair பண்ணுங்க. n, m. second element pair பண்ணுங்க. n, n. So two elements cross product பண்ணும்போது you are getting 4 elements. அடுத்தது b cross a. So what is b? Once again it's an empty set. cross a, m, n. So முதல்ல சொன்ன மாதிரி தான், ரெண்டு செட்ல ஏதாவது ஒரு செட் வந்துட்டு empty செட்டா இருந்தது அப்படினா கண்டிப்பா the result of the cross product is also going to be empty set. That's it.